ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மணத்தக்காளி துவையல். மணத்தக்காளி துவையலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு வாங்கி ஆஞ்சி கழுவி நறுக்கி வச்சிருக்கேன். 3 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். சின்னதாக 2 சொலை சொல்லுவோம்ல, 2 கொட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த புளி 2 கொட்டை. அடுப்பில் இரும்பு சட்டி போட்டிருக்கேன். இல்லை 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இது ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்றேன். உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் வதங்கிட்டு பாருங்க. அப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம். கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம பெருங்காயம் சேர்த்துடலாம். நான் பவுடர்னால இப்போ சேர்க்குறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் எண்ணெயில் மற்ற பொருட்கள்லாம் வறுப்போம் இல்லையா, அப்போவே சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். இந்த வதக்கின கீரை இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்ல கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. நம்மளுடைய துவையல் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும். இது குடல் புண்ணு, வாய்ப்புண்ணெல்லாம் ஆற்றும், மருத்துவ குணம் உடையது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அன்போடு செய்யுங்க. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே இந்த துவையில போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. யாருமே வேணானே சொல்ல மாட்டாங்க. பாருங்க எப்படி இருக்கு.